ஹாய், இன்னைக்கு ரொம்ப நாள் ஆசை கேரளாக்காரவங்க ஸ்பெஷல் மீன் குழம்பு. ரொம்ப நாள் அந்த மாதிரியே நம்ம செஞ்சு சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் செய்ய முடியல. இன்னைக்கு செய்ய போறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குட்டியா தேங்காய் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். இதை நம்ம அரைச்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். கெட்டியான தேங்காய் பால் ரெடி. மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, 3 தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், குருமிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இதுக்கு புளி அவங்க குடம் புளி சேர்ப்பாங்க. நம்ம கிட்ட சாதாரண புளி தான் இருக்குது. இன்னொன்று நாங்கள் செட்டிநாட்டில் நிறைய புளி சேர்ப்போம் மீன் குழம்புக்கு. அவங்க கம்மியாக தான் சேர்ப்பாங்க. அது மாதிரியே நானும் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து இப்போதான் அடுப்பில் வைக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். பாருங்க, நல்லா மழை நல்லா கொதி வந்துட்டு இருக்குது. நம்ம இன்னைக்கு சிலேபி மீன் தாங்க 1/2 கிலோ வாங்கியிருக்கிறேன். சிலேபி மீனில் தான் இந்த குழம்பு செய்கிறேன். நல்லா கொதி வந்ததும் மீன் எடுத்து போட்டு இப்போ மீனை போட்டதை நம்ம எடுத்த தேங்காய் பால், நல்லா கெட்டியான பால், ஃபர்ஸ்ட் பால் தான் எடுத்துருக்கிறேன்னா அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதும், இறக்கி வச்சிடணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. தேங்காய் பால் ருசி இல்லாமல் போயிடும். இப்போ நல்லா கொதிக்குது. எந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இதில் கொத்தமல்லி தழை நோட்டு தான் இருந்தது, நான் போட்டிருக்கிறேன். இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போடணும். தேங்காய் நோட்டு தவிர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சது, கருவேப்பிலை, வெங்காயம், இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும். இப்போ நம்ம வச்சிருக்கிற குழம்புல சேர்க்கலாம். அவ்வளோதான். 1/4 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா அதனுடைய வாசனை நல்லா இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு. கேரளா மீன் குழம்பு செமையாக வந்திருக்குது. சிலேபி மீன் எப்போவுமே குழம்பு நல்லா இருக்கும். இந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு பலதானியை கூழ் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். சர்க்கரைக்காரவங்களுக்கு ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டுக்காருக்கு சர்க்கரை இருக்கிறதுனால நான் அடிக்கடி பலதானியம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சு கூழ் செஞ்சுக்கிறேன். அந்த கூழுக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம். நல்லா இருக்கு. நம்ம இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த வெங்காயம் கருவேப்பிலையை பொரிச்சு போட்டது நல்ல வாசனையாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு தான் செஞ்சு சாப்பிட்றேன். பரவாயில்ல, சாப்பிட நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்க. இது டாட்டா பாய்.